பாய்ஸ் நம்ம எல்லாருக்கும் வந்து ஒரு ஆசை இருக்குங்க. அதாவது நம்மளோட ஃபேஸ் பார்க்கறதுக்கு க்ளோயிங்கா இருக்கணும். பிம்பிள் இல்லாம, ஆக்னே இல்லாம, டார்க் ஸ்பாட்ஸ் இல்லாம பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்கணும்னு நமக்கு ஆசை இருக்கும். இதுக்காக சில பேர் வந்து நிறைய எஃபர்ட்ஸ் எடுப்பாங்க. முல்தானி பெட்டி, பாசிப்பயிறு, ஆலோவேரா என்னென்னமோ ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஏன் அப்படி சொல்றேன்னா, நானும் வந்து அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணியிருக்கேன். என்னோட ஃபேஸ் பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்குன்னு சொல்லி, இல்லை வெள்ளையாகணும் அப்படின்லாம் சொல்லி நானும் இந்த மாதிரி நிறைய நேச்சுரலாக வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். சில மந்த்ஸுக்கு கூட ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலை. சில பேர் வந்து எஃபர்ட்ஸே எடுக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஆசை மட்டும் இருக்கும், நம்மளோட ஃபேஸ் பார்க்கறதுக்கு க்ளோயிங்காக அட்ராக்டிவாக இருக்கணும்ன்ட்டு. நீங்கள் இந்த 2 கேட்டகரியில் இருந்தாலுமே கண்டிப்பாக நம்ம வந்து இந்த நேச்சுரல் எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை, அது நிறைய பேருக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட்டும் ஆகலைன்றது எனக்கு தெரியும். ஆனால் இந்த ஒரு பாத் கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்து ஒர்க் அவுட் ஆகும். அது என்னன்னா சிம்பிள் ஃபேஸ் கேர் ரொட்டீன். நீங்கள் ரொம்பலாம் எஃபர்ட்ஸ் போடணும்னு அவசியமே கிடையாது. டே டு டேல வந்து நீங்கள் சில விஷயத்தெல்லாம் மாற்றினாலே நம்மளோட ஃபேஸ் வந்து பார்க்கறதுக்கு க்ளோயிங்காக இருக்கும், அட்ராக்டிவாக இருக்கும். பிம்பிள் இல்லாமல் ஈவன் ஸ்கின் டோன்ஸில் எல்லாமே இருக்கும். நம்ம வந்து சிம்பிளான இந்த ஒரு ஃபேஸ் கேர் ரொட்டீனை நம்ம ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு நீடடா இருந்தால் இந்த வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு நீடட். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. லெட்ஸ் கோ டு தி வீடியோ. கமான் மேன், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அந்த வீடியோ முடிஞ்சோன்னே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் பாய்ஸ், நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து ஒரே ப்ராடக்டை நம்மளோட ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறோம், பாடிக்கு யூஸ் பண்ணுறோம். அதாவது நம்மளோட ஃபேஸுக்கு நம்ம சோப் யூஸ் பண்ணுறோம். சோப் யூஸ் பண்ணுறது தப்பான்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஏன்னா நம்மளோட ஃபேஸ் வந்து ஒரு சென்சிட்டிவான ஸ்கின்னு. அதில் வந்து நம்ம பாடிக்கு யூஸ் பண்ணுற சோப்பை யூஸ் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளோட ஃபேஸ் வந்து ரொம்பவே ட்ரை ஆகும். ஏன்னா நம்மளோட பாடி ஸ்கின் டைப் வேறு, ஃபேஸ் ஸ்கின் டைப் வேறு. நம்மளோட ஃபேஸுக்கு நம்ம லைட்டரான ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணணும். நம்ம வந்து சோப் ஹெவியான ஒரு ப்ராடக்ட் அதை யூஸ் பண்ணால் நம்மளோட ஸ்கின்ல வந்து ரொம்பவே ட்ரை ஆகும். ட்ரை ஆகிறதுனால பிம்பிள்ஸ் வரும், ஆக்னே வரும். இதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால நம்ம எப்பயுமே வந்து நம்மளோட ஃபேஸுக்கு சோப்பை அவாய்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட் வே. இந்த ஃபேஸ் வாஷ்லையுமே நம்மளுக்கு சில ஃபேஸ் வாஷ் சூட்டே ஆகாது. சில ஃபேஸ் வாஷ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் திருப்பியுமே வந்து ட்ரை ஆகும். ப்ளஸ் வந்து நமக்கு வந்து ஆக்னே, இந்த மாதிரி பிம்பிள்ஸ், இந்த மாதிரி நிறைய வரத்துக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால டிஃப்ரெண்ட் ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணி உங்களுக்கு எந்த ஃபேஸ் வாஷ் வந்து சூட் ஆகுதோ அதை வந்து யூஸ் பண்ணுங்க. டெஃபினட்டாக நீங்கள் வந்து உங்களுக்குன்னு வந்து சில ஃபேஸ் வாஷ் தான் சூட் ஆகும். அந்த ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களோட ஃபேஸ் வந்து க்ளோயிங்காக, பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாக. அப்படின்னா செகண்ட் கொஸ்டின், ஓகே நான் வந்து ஃபேஸ் வாஷ்லாம் வாங்கிட்டேன், நான் எத்தனை டைம் ஒன் டேக்கு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணணும் அப்படின்றது உங்களுக்கு ஒரு கொஸ்டினாக இருக்கும். ஆப்வியஸ்லி உங்களுக்கு ஒரு க்ளோயிங்கான ஸ்கின்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 டைம்ஸாவது ஃபேஸ் வாஷ் பண்ணியிருக்கணும். அதாவது நம்ம வந்து மார்னிங் வேக்கப் பண்ணோன்னே வந்து நம்மளோட ஃபேஸை நம்ம வாஷ் பண்ணணும். ப்ளஸ் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட ஃபேஸை வாஷ் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம மார்னிங் ஏஞ்சோன்னா ஃபேஸ் வாஷ் எதுக்கு பண்ணணும்னா, நம்ம வந்து ஒரு பில்லோவில் ஒரு 8 hours 7 hours இல்லை 10 hours கூட சில பேர் தூங்கியிருப்பீங்க. அங்கே நிறைய பாக்டீரியா ஃபார்ம் ஆகும். ஏன்னா நம்ம வந்து ஒரே சைடில் வந்து பில்லோவில் நம்மளோட ஃபேஸை நம்ம வச்சிருப்போம். ஸோ அதனால நிறைய டர்ட் நம்மளோட ஃபேஸில் இருக்கும். ஸோ நம்ம ஏஞ்ச உடனே அதை நம்ம வந்து வாஷ் பண்ணிட்டோம்னா அந்த டர்ட்லாம், டெட் ஸ்கின்ஸ்லாம் வந்து வெளியே போயிடும். ஸோ தட் அது வந்து அது அப்படியே நம்மளோட ஃபேஸில் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து பிம்பிள்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதனால நம்ம மார்னிங் ஏஞ்சோடனே வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணணும். ப்ளஸ் நம்ம தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஏன் ஃபேஸ் வாஷ் பண்ணணும்னா, நம்ம வந்து வெளியெல்லாம் போயிட்டு வந்திருப்போம். நம்ம தூங்க போகிறது அப்படியே நம்ம தூங்க போனோம்னா அதில் வந்து நமக்கு நிறைய பாக்டீரியா ஆல்ரெடி இருக்கிறதுனால நம்ம ஒரே இதில் இருக்கும்போது இன்னும் சேர்ந்து பிம்பிள்ஸ் வரதுக்கு அதிகமான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால 2 டைம்ஸ் ஆப்வியஸ்லி கண்டிப்பாக நம்ம பண்ணணும். தென் வந்து நம்ம இப்போ நீங்கள் ஜிம்முக்கு போகிற பர்சன் இல்லை ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா போயிட்டு வந்தோடனே வீட்டுக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் திங் என்ன பண்ணணும்னா, உட்காந்து ஃபோன் நோண்டாமல் நம்ம வந்து நம்மளோட ஃபேஸை வாஷ் பண்ணிட்டோம்னா நமக்கு இந்த பிம்பிள்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு, நிறைய பிம்பிள்ஸ்லாம் வராது. மோஸ்ட்லி நம்ம வந்து ஃபேஸை நம்ம கிளியராக வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி பிம்பிள்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ்லாம் வரவே வராது. தேர்ட், ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணால் மட்டும் பத்தாதுங்க. நம்ம வந்து நம்மளோட ஃபேஸ் மட்டும் வாஷ் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டோம்னா நம்மளோட ஃபேஸ் பிகம்ஸ் மோர் ட்ரை ஆகிடும். அதனால ட்ரை ஆச்சுனாலே நம்மளோட ஃபேஸில் நமக்கு வந்து இரிட்டேஷன் வர ஆரம்பிச்சிடும், பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால கண்டிப்பாக நம்மளோட ஃபேஸை நம்ம வந்து உடனே மாய்ஸ்சரைஸ் பண்ணிடணும். அதாவது நம்ம வந்து உடனே ஒரு மாய்ஸ்சரைசரை நம்ம ஃபேஸுக்கு அப்ளை பண்ணிட்டோம்னா நம்மளோட ஸ்கின்னுமே வந்து இந்த மாதிரி இரிட்டேஷன்லாம் வராமல் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணோட நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற எல்லாத்தையும் நம்ம எடுத்துருவோம், அதாவது ஆயில் எல்லாத்தையும் எடுத்துருவோம். ஸோ தட் பிகம்ஸ் ஃபேஸ் வந்து ட்ரை ஆகிடும். அதை உடனே நம்ம
வந்து ரீகூப் பண்ணுற மாதிரி நம்ம வந்து உடனே மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணால் நம்மளோட ஃபேஸ் பார்க்கறதுக்கு க்ளோயிங்காக இருக்கும், நல்லா இருக்கும் ரொம்ப லாங் டேர்முக்கு. அதனால நம்ம வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே நம்மளோட ஸ்கின்னுக்கு நம்ம வந்து ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். பர்சனலாக நான் வேணால் ஒரு மாய்ஸ்சரைசர் சஜஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்கலாம், ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இருக்கலாம், நம்மளால் வந்து அவ்வளோ அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடிகிற ரேட்லேயே நல்ல ஒரு மாய்ஸ்சரைசர். நான் ஒரு பாஸ்ட் 1 or 2 years இதை தான் யூஸ் பண்ணுறேன். என்னோட ஸ்கின்னை இது வந்து ட்ரை ஆக்காமல் நல்லா பார்த்துக்குது. நீங்கள் வந்து இந்த ஆலோவேரா ஜெல் உங்களோட சூப்பர் மார்க்கெட்டில் எங்கேயோ எது கிடைக்குதோ அதை யூஸ் பண்ணுங்கள். நான் வந்து யூஸ் பண்ணுறது பதஞ்சலி, இதெல்லாம் வந்து ஒரு 100 rupeesல கிடைக்குது. பட் இது ரொம்பவே எஃபெக்டிவாக என்னோட ஸ்கின்னை வந்து க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதனால் நீங்கள் கூட ட்ரை பண்ணலாம். பதஞ்சலின்னு இல்லை, நிறைய பிராண்ட்ஸ் இருக்கும். அது எனக்கு வீக் கேர் அந்த மாதிரி நிறைய ஆலோவேரா ஜெல் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே நம்மளோட ஃபேஸை நல்லா மாய்ஸ்சரைஸாக வச்சுக்குது. ஃபோர்த்து, நமக்கு ஒரு பெரிய ஒரு பேட் ஹேபிட் இருக்குங்க. அது என்னன்னா, நம்ம சும்மா நம்மளோட ஃபேஸை போய் டச் பண்ணிட்டு இருப்போம். இப்படி நம்ம டச் பண்ணிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளோட ஃபேஸ் வந்து பார்க்கறதுக்கு அட்ராக்டிவாகவே இருக்காது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம இருக்கிற பிளேஸ் ஒன்றும் அப்படியே ரொம்ப க்ளீனாலாம் இருக்க போகிறது கிடையாது. ஏன், நம்மளோட ஃபோனை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருப்போம். நம்மளோட ஃபோனை யூஸ் பண்ணி நம்ம அப்படியே ஃபேஸில் கையை வைப்போம். ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, நம்மளோட ஃபோனில் ஏகப்பட்ட பாக்டீரியா இருக்குங்க. உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் அங்கங்கேருந்து வச்சு யூஸ் பண்ணுறதுல ஏகப்பட்ட பாக்டீரியா இருக்குது. நீங்கள் அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து உங்களோட ஸ்கின்ல வச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஸ்கின்ல வந்து ஒரு டர்ட்டினஸ் ஃபார்ம் ஆகும். அதனால வந்து பிம்பிள்ஸ் வரும், ஆக்னே வரும், இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். அதனால இந்த ஒரு பேட் ஹேபிட் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இதை கட் டவுன் பண்ணுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா உடனே டக்குன்னு வந்து பண்ண முடியாது. பட் நீங்கள் வந்து அடிக்கடி ஒரு ஃபேஸில் வந்து நீங்கள் உங்களோட ஏதாச்சும் டச் பண்ணுற பர்சனாக இருந்தால் இதை கட் டவுன் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிருங்க. டச்சே பண்ணாதீங்க. சும்மா உங்கள் ஃபேஸில் உங்களோட ஹேண்டை வச்சு டச்சே பண்ணாமல் இருக்கிறது தான் பெட்டர். ஃபிஃப்த்து, க்ளோயிங் ஸ்கின் வேணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா, நமக்கு இது ஒரு கோலாக இருக்குது, நமக்கு இது ஒரு பெரிய ஆசையாக இருக்குன்னா நம்ம வந்து நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணோம். ஏன்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ரோலை வந்து ப்ளே பண்ணுது நம்மளோட ஃபேஸுக்கு. ஆக்சுவலி நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து நம்மளோட ஃபேஸுக்குன்னு கிடையாது, ஓவரால் எல்லா இடத்துக்குமே, அதாவது நம்மளோட எல்லா பாடியில் இருக்க எல்லா இடத்துக்குமே நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸ் தான் வந்து கண்ணுக்கு தெரியாமல் ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் நல்லா இருந்துச்சுன்னா நம்மளோட பாடி எல்லாமே நல்லா இருக்கும். அதனால உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸில் நீங்கள் வந்து கண்ட்ரோல் வச்சுக்கணும். அதாவது நமக்கு ஒரு க்ளோயிங் ஸ்கின்லாம் வேணும்னு நினச்சோன்னா நம்ம அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் சிக்கன் ஃப்ரைஸ், இந்த மாதிரி ஃப்ரைடு ஐட்டம்ஸ்லாம் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் அதிகமாக நம்மளோட டயட்டில் நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வந்து அதிகமாகலாம் தண்ணி குடித்தோன்னா நம்மளோட ஸ்கின் பார்க்குறதுக்கு வேற லெவல் க்ளோயிங்காக இருக்கும். ஸோ இது வந்து நான் வந்து விளையாட்டாக சொன்னாலும் இதுதான் வந்து உண்மை. ஸோ அதனால உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு க்ளோயிங் ஸ்கின் வேணும்னு நினச்சிங்கன்னா மோர் வந்து தண்ணி குடிங்க, ஜூஸ் குடிங்க, ப்ளஸ் ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் நான் வந்து நிறைய எடுத்துக்கோங்க. 6th and 7th திங், இந்த 2 ப்ராடக்ட் நம்மளோட ஸ்கின் கேர் ரொட்டீனுக்கு ரொம்பவே மேஜரான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு 2 ப்ராடக்ட். இதை கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அது ஃபஸ்ட்டு என்னென்னா சன்ஸ்க்ரீன். ஆக்சுவலி நம்ம வந்து கண்டிப்பாக நம்ம ஊர் வெயிலுக்கு நம்ம வந்து வெளியே போனோம்னு வச்சுக்கோங்களேன், சன்ஸ்க்ரீன்லாம் அப்ளை பண்ணாமல் போனோம்னா நம்ம வந்து நம்மளோட ஸ்கின்னை நம்மளே வந்து அஃபெக்ட் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து டேன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து அதிகமான இடம் கொடுக்குறோம் நம்ம எதுவுமே பண்ணாமல் போகும்போது. அதனால் நம்ம எப்பயுமே வந்து ஸ்டெப் அவுட் பண்ணுறோம், வீட்டை விட்டு வெளியே போகிறோம் அப்படின்லாம் இருந்தோன்னா ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன் வந்து அப்ளை பண்ணிட்டு போகிறது தான் ஒரு பெட்டரான சாய்ஸ். வேறு சாய்ஸே கிடையாது. நீங்கள் வந்து க்ளோயிங் ஸ்கின் வேணும், அட்ராக்டிவான ஒரு ஸ்கின்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி ஆகணும். அது வாட் எவர் த மேட்டர், வெயில் அடித்தாலும் பரவாயில்ல, மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே போங்க. அது வந்து உங்களோட ஸ்கின்னை ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணும். உங்களுக்கு பிம்பிள்ஸ் வராது. சன்லேருந்து அந்த யூவி ரேஸ் கிட்ட இருந்து உங்களோட ஸ்கின்னை அது ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால எப்பயுமே சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணிட்டு வெளியே போங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட ஸ்கின்னை நம்ம வந்து அடிக்கடி எக்ஸ்ஃபோலியேட் பண்ணணும்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து யூஸ் பண்ணும். ஏன்னா நம்மளோட ஸ்கின்ல வந்து நம்ம என்னதான் ஃபேஸ் வாஷ் டெய்லி பண்ணாலுமே உள்ளுக்குள்ள டெட் ஸ்கில்ஸ்லாம் வந்து ஃபார்ம் ஆகும். இதெல்லாம் நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு ஃபேஸ் ஸ்க்ரப் ரொம்பவே யூஸ் ஆகும். இந்த ஃபேஸ் ஸ்க்ரப்பை நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் வந்து வீக்லி 2 யூஸ் பண்ணால் கண்டிப்பாக நம்மளோட டெட் ஸ்கில்ஸ்லாம் போச்சு, நம்மளுக்கு நியூ ஸ்கில்ஸ்லாம் வந்துச்சுன்னா நம்மளோட ஸ்கின் பார்க்கறதுக்கு க்ளோயிங்காக இருக்கும். ப்ளஸ் வந்து பிம்பிள்லாம் இல்லாமல் இருக்கும். அதனால நம்ம கண்டிப்பாக இந்த ஒரு ப்ராடக்ட் வாங்கணும். இதெல்லாம் ரொம்ப ப்ரைஸ்லாம் ரொம்பலாம் இருக்க போதே கிடையாது. இதெல்லாம் வந்து கம்மியான ரேட் 100க்குள்ளேயே கிடைக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் ஸ்க்ரப்பை மட்டும் வீக்லி 2 ஆர்
வீக்லி ஒன்ஸ் நம்ம யூஸ் பண்ணால் நம்மளோட ஸ்கின் பார்க்கறதுக்கு க்ளோயிங்காக இருக்கும். இது ரொம்பவே உண்மை. அதனால் நீங்கள் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்காதீங்க. ஏன்னா ஃபேஸ் ஸ்க்ரப்லாம் யூஸ் பண்ணலன்னா நம்மளோட ஃபேஸ் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஒரு நல்ல ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து மார்க்கெட்டில் எங்கேயாச்சும் இருக்கும், அதை வாங்கிக்கோங்க. ஓகே, வி வில் ஃபினிஷ் திஸ் வீடியோ. பட் நான் இந்த வீடியோவில் சொன்னது எல்லாமே மேபி உங்களுக்கு பார்க்கறதுக்கு பெருசாக இருக்கலாம். பட் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சின்ன விஷயம். ஆக்சுவலி நீங்கள் வந்து ஒரு டே டு டே லைஃப்லேயே நீங்கள் வந்து உங்களால் ஈஸியாக இந்த விஷயத்தெல்லாம் வந்து ஆட் ஆன் பண்ண முடியும். நீங்கள் குளிப்பீங்க கண்டிப்பாக, ஸோ அப்பயே ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஈஸியாக உங்களால் ஆட் ஆன் பண்ணுற திங்ஸ் தான் இதெல்லாம். நீங்கள் வந்து டெய்லி வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிறிஸ்டல் கிளியர் ஃபேஸ், அதுக்கப்புறம் க்ளோயிங் ஃபேஸ், நீங்கள் என்னென்னலாம் நினச்சிருக்கீங்களோ அதெல்லாம் ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துகிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட ஸ்கின் பார்க்குறதுக்கு வேறு லெவலாக இருக்கும். உங்களுக்கு எத்தனை பேர் வந்து அதுக்கப்புறமா உங்களை ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்களோ இல்லை ஜஸ்ட் பட் இல்லை பண்ணலாம் வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோக்கு இல்லை, இந்த சேனலுக்கு நீங்கள் நியூவாக இருந்தீங்கன்னா கமான் சப்ஸ்கிரைப் பட்டன். இந்த வீடியோக்குமே நியூவாக தான் இருப்பீங்களா? ஓகே, சாரி வளராத. இந்த வீடியோக்கு இந்த சேனலுக்கு நியூவாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து கீழே இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா மோர் வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் இருப்பீங்க. ஓகே, பாய்.